எனி ப்ரீவியஸ் ஆடிட்டர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அதோட இஷ்யூஸ் பெண்டிங் இருந்துச்சுன்னா வந்து அதை வந்து கம்பெனி அப்ராப்ரியேட்டா டீல் பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணணும் இந்த கிளாஸ்ல. கிளாஸ் 19 வந்து வித் ரிகார்ட்ஸ் டு கோயிங் கன்சர்ன். இது பார்க்க பெருசா இருக்கும், ஆனா கோயிங் கன்சர்ன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ரிப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த பேசிஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் 1, ஸோ ஏஜிங் அண்ட் எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் ரியலைசேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் 2 அண்ட் பேமெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸ் 3, அதர் இன்ஃபர்மேஷன் அக்கம்பனிங் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் 4, த ஆடிட்டர்ஸ் நாலேஜ் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் பிளான் 5. ஸோ இந்த 5 பாயிண்ட் பேஸ் பண்ணி வெதர் த ஆடிட்டர் இஸ் ஆஃப் த ஒப்பீனியன் தட் நோ மெட்டீரியல் அன்சர்டனிட்டி எக்ஸிஸ்ட் அண்டர் டேட் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட். ஸோ வித்தின் 12 months கேப்புக்குள்ள அந்த பேலன்ஸ் ஷீட்ல இருக்க லைபிலிட்டிஸ்லாம் வந்து கரெக்டாக நம்ம கம்பெனி வந்து பே பண்ணிருமா சொல்லிட்டு நம்ம ஒப்பீனியன் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் ஃபினான்ஷியல் ரேஷியோஸ், ஏஜிங் அண்ட் எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் ரியலைசேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸ், அதர் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் அக்கம்பனிங் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அண்ட் ஆடிட்டர்ஸ் நாலேஜ் ஆஃப் த போர்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் இன்டென்ஷன் பிளான் டு கண்டினியூ தட் கம்பெனி இஸ் கேப்பபிள் ஆஃப் மீட்டிங் இட்ஸ் லைபிலிட்டிஸ் எக்ஸிஸ்டிங் அட் த டேட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் as and when they fall due within a period of 12 months. ஓகேங்களா, இது அப்படியே எழுதணும்னு அவசியம் இல்லை. இந்த பேசிஸ்ல இதை எவாலுவேட் பண்ணி இந்த கன்க்ளூஷன் வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம ரிப்போர்ட் பண்ணணும்.